வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மைசெல்ஃப் ரம்யா அண்ட் சந்தியா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஐபிஎல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீல்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீல் என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் அலோட்ரோபிக் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, லிக்விட் அயன் வந்து சாலிட் டிரான்ஸ்மிஷன், லிக்விட் டு சாலிட் டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே சொல்ல போகிறாங்க. ஸோ லிக்விட் டு சாலிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்கே நடக்குதுன்னு சொல்ல வராங்க. இதில் வந்து 1537 டிகிரி செல்சியஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெல்டா அயன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. லிக்விட் அயன்லேருந்து நம்மளுக்கு வந்து வந்து டெல்டா அயன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து சாலிட், மேலே இருக்கிற லிக்விட் அயன், கீழே ஃபார்ம் ஆகுறது எல்லாமே நம்மளுக்கு சாலிட். ஸோ அப்போ அந்த டெல்டா அயன் வந்து எந்த டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகுதுன்னா 1537 டிகிரி செல்சியஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடி சென்டர் கியூபிக் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெல்டா வந்து இதுக்கு மேலே லேயர் வந்து லிக்விடாக இருக்கிறதுனால இட் இஸ் மிக்சர் ஆஃப் லிக்விட் ப்ளஸ் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெல்டாங்கிற சாலிட், பட் இது வந்து இதோட நேச்சர் எப்படி இருக்குன்னா மிக்சிங் இருக்கும், லிக்விடும் கொஞ்சம் இருக்கும், சாலிடும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 1392 அடுத்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா 92 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த டெல்டா அயன் வந்து காமாவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. டெல்டா வந்து காமாவாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து எஃப்சிசி, இது வந்து பிசிசின்னு சொல்ல வராங்க. அடுத்தது வந்து காமா அயன் அடுத்த டெம்பரேச்சரில் 910 டிகிரி செல்சியஸில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வராங்கன்னா, காமா அயன் வந்து பீட்டா அயனாக வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஸோ பீட்டா அயன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் பாடி சென்டர். ஸோ இங்கே காமா மட்டும் தான் ஃபேஸ் சென்டர் கியூபிக், மற்றது எல்லாமே பாடி சென்டர் கியூபிக்னு சொல்ல வராங்க. லாஸ்ட்டில் அட் 768 டிகிரி செல்சியஸ் இது வந்து கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் என்ன நடக்குதுன்னா, பீட்டா வந்து ஆல்ஃபா அயனாக மாறுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆல்ஃபா அயனும் பிசிசி தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஆல்ஃபா அயன் இதில் வந்து காமா மட்டும் தான் எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் சொல்ல வராங்க, மற்றது எல்லாமே பிசிசி ஸ்ட்ரக்சர் தான். இன்னொன்று என்னென்னா, டெல்டா அயன் வந்து மிக்சர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்ல வராங்க, மற்றது எல்லாமே சாலிட் தான். இதில் வந்து ஆல்ஃபா அயனும் பீட்டா அயனும் பார்த்தோன்னா அதோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதோட நியரஸ்ட்டாக இருக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, அதோட ஸ்பேஸ் லாட்டிஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ சிமிலராக இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டா எல்லாமே ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அப்போ எது ஸ்டேபிள் கண்டிஷன் நம்ம ஆல்ஃபா அயன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஆல்ஃபா அயன் அப்போ அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா அயன் அண்ட் காமா அயன். ஸோ ஆல்ஃபா அயன் அண்ட் காமா அயன் இதுதான் மோஸ்ட்டாக 2 டைப்ஸ் ஆஃப் அலோட்ரோப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா அயன் அப்புறம் இன்னொன்று வந்து காமா அயன். ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் சிமிலர்னால நம்ம ஆல்ஃபா எடுத்துப்போம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சர், இது பிசிசி ஸ்ட்ரக்சர் ஒன்று எடுத்துப்போம், இன்னொன்று வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் எடுத்துருப்போம். டெல்டா அயன் மிக்சர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் அயங்கிறதுனால இது வந்து டெல்டா அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது டெம்பரேச்சர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கியூரி டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். கீழேருந்து போனோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு வரும், மேலேருந்து வந்தோன்னா டெல்டா காமா பீட்டா ஆல்ஃபான்னு வரும். ஸோ கியூரி டெம்பரேச்சர் ஆல்ஃபான்னு ஞாபகம் போது 7 9 11 வராது, சிமிலராக வராது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 11 இல்லைனா அடுத்தது வந்து 13 அடுத்தது 15. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். கீழேருந்து போனோன்னா 7 9 11 வராது, 13 15 ஞாபகம் வச்சுட்டா நம்ம டெம்பரேச்சர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீல் பார்த்தோம். அலோட்ரோப் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸோட ஸ்டீலோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அட் 1537 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு லிக்விட் அயன் வந்துட்டு நமக்கு சாலிட் அயனாக கன்வெர்ட் ஆகுது, அதாவது டெல் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பிசிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் இந்த டெல் அயனில் வந்து 2 மிக்சர் இருக்கும், லிக்விட் அயன் அண்ட் ஆல்சோ இந்த சாலிட் அயன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அட் 1392 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு டெல் அயன் வந்துட்டு காமா அயனாக வந்து கன்வெர்ட் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எஃப்சிசி. அண்ட் அட் 910 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு காமா அயன் வந்துட்டு பீட்டா அயனாக கன்வெர்ட் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிசிசின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட் 768 டிகிரி செல்சியஸ் பீட்டா அயன் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு த ஆல்ஃபா அயன், அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிசிசி. ஸோ காமா அயன் மட்டும் தான் வந்துட்டு இங்கே எஃப்சிசின்னு சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லாமே பிசிசி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 மெயின் அலோட்ரோப் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமா அயன் அண்ட் ஆல்ஃபா அயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஸ்பேஸ் லாட்டிஸ் வந்துட்டு சேமாக தான் சிமிலராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது 2 மெயின் அலோட்ரோப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமா அயன் அப்படின்னா எஃப்சிசி, ஆல்ஃபா அயன்னா பிசிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா பெராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா அயனும் பீட்டா அயனும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமா டெல்டா அண்ட் லிக்விட் அயன் இதுக்கெல்லாம் வந்துட்டு பாராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கியூரி டெம்பரேச்சர் பிலோ இருக்கிறது எல்லாமே வந்து ஃபெரோமேக்னெட்டிக்னு சொல்ல வராங்க. ஸோ ஃபெரோமேக்னெட்டிக்னா ஆல்ஃபானா ஃபெரோமேக்னெட்டிக், மற்றது எல்லாமே கியூரி டெம்பரேச்சர் மேலே இருக்கிறது எல்லாமே பாராமேக்னெட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட்ல வருது. ஸோ 768 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் 910 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் 1392 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் 1537 டிகிரி செல்சியஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீல் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.